இலங்கையில மருந்துகள் சம்மந்தமான இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய நெருக்கடியே உருவாகியிருக்கு. இந்த தடவ மருந்து பற்றாக்குறை காரணம் கிடையாது. இதுக்கு முதல்ல பதிவானது மாதிரி தரமற்ற மருந்துகள் சம்மந்தமான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு. 10 மருந்து வகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 2 மரணங்கள் இதுவரைக்கும் பதிவாகியிருக்கு. சில நபர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு, நோய் அறிகுறிகள் பதிவாகியிருக்குன்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய மருந்து என்ன, அந்த மருந்து எந்த நிறுவனம் இறக்குமதி செய்து, இதுவரைக்கும் இந்த சம்பவம் சம்பந்தமாக நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இந்த சம்பவம் உண்மையில் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி 13, 14 இந்த 3 நாட்களுக்குள்ள சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. 2 மரணங்கள் பதிவாகுது. இந்த மரணங்கள் பதிவானது 12ஆம் திகதியா 13ஆம் திகதியா 14 என்றதுலேயும் ஒரு சர்ச்சை இருக்கு. 12 சொல்லி ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது, 13ஆம் திகதி என்று சொல்லப்படுற சில பதிவுகளையும் பார்க்க முடிஞ்சது. இந்த திகதிகள் மிக மிக முக்கியமானது. அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகவும் இது மாறி இருக்கிறதால இந்த திகதிகளும் மிக முக்கியமானது. டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி இல்லாட்டி 13ஆம் திகதி முதலாவது மரணம் கொழும்பு IDH வைத்தியசாலையில் பதிவாகுது. 23 வயதான ஒரு யுவதி உயிரிழந்தார் என்று சொல்லி தெரிய வருது. இந்த சம்பவம் சம்பந்தமா தேடி பார்க்கிற நேரத்தில் தான் தரமற்ற மருந்து பயன்படுத்தப்பட்டது, தரமற்ற தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டது தான் அதுக்கான காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டதால தான் இந்த 23 வயதான யுவதி உயிரிழந்தாரா என்றது மருத்துவ பரிசோதனைகள் மூலமா 100% உறுதி செய்யப்படல. மருந்து குறைபாடு காரணமா இருந்ததா, தரமற்ற மருந்து பயன்படுத்தப்பட்டது காரணமா இருந்ததா, இல்லாட்டி அவருடைய நோய் அதிகமானதுதான் அதுக்கான காரணமான்னு சொல்லி மருத்துவ ரீதியிலையும் கூட பிரேத பரிசோதனையிலையும் கூட கண்டுபிடிக்க முடியாது என்ற அடிப்படையில தான் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா தேடி பார்க்கிற நேரத்தில் தான் இதே காலப்பகுதிக்குள்ள அதே மருந்து பயன்படுத்தப்பட்ட அதே ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அந்த மருந்து தரமற்ற மருந்தா இருக்கலாம், அந்த மருந்து தான் இந்த நபருடைய மரணத்துக்கும் காரணமா இருக்கலாம் சொல்லியும் சந்தேகிக்கப்படுது. அவர் 37 வயதான ஒரு பெண். இந்த தரமற்ற மருந்து சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இப்ப விமர்சனத்துக்குரிய சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கிற 14,50,000 மருந்துகள் இந்த வருஷத்துல மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. 85,000 மருந்துகள் மட்டும் தான் இப்போதைக்கு களஞ்சி சாலைகள்ல இருக்கு, பயன்படுத்துற அளவுக்கு இருக்கு. இந்த மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கும் அதிகமான மருந்துகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப யாருக்கும் எங்கேயும் நடந்த சம்பவம் சொல்லி பார்க்காம எங்கள ஒருத்தருக்கு இல்லாட்டி எங்களுக்கும் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இதை பார்க்கிறது சரியானதா இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். 12, 13ஆம் திகதி அந்த முதலாவது மரணம் 23 வயதான யுவதி காய்ச்சல் சொல்லி IDH ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாங்க. அவருக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு தடுப்பூசி போடப்படுது. அந்த தடுப்பூசி போடப்பட்டு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள அவங்களுக்கு வலிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ICUல அனுமதிக்கப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு மரணம் பதிவாகுது. அது சம்பந்தமா தேடி பார்க்கிற நேரத்தில் தான் அதே காலகட்டத்துக்குள்ள இன்னும் ஒரு மரணமும் பதிவாகி இருக்கு. பிரதி சுகாதார அமைச்சர் சொல்ற மாதிரி இது சம்பந்தமான ஒரு நடைமுறைக்கு சொல்லி இலங்கையினுடைய மருந்துகள் சம்பந்தமா செயற்படுறதுக்குன்னு சொல்லி NMR இல்லாட்டி தேசிய மருந்துகள் கட்டுப்படுத்தும் அதிகார சபைன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புக்கு ஒவ்வொரு நாளும் முறைப்பாடுகள் கிடைச்சு கொண்டிருக்கும். இலங்கையில் இருக்கிற மருந்துகள் எப்படி பயன்படுத்தப்படுது, ஒவ்வாமை யாருக்காவது பதிவாகி இருக்கா, ஏதாவது நோய் அறிகுறிகள் பதிவாகி இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் முறைப்பாடு கிடைக்கிறது வளமையானது. நவம்பர் மாதத்துல சில முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கு. ஆனா இந்த மருந்தை தடை செய்யற அளவுக்கான முறைப்பாடுகள் அது கிடையாதுன்னு சொல்லி பிரதி சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனாலும் கூட சர்ச்சைக்குரிய மருந்து சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற 2 பேர் அந்த மருந்து காரணமா உயிரிழந்திருக்கலாம் சொல்லப்படுற அந்த மருந்து பயன்படுத்தப்பட்டது சம்பந்தமாகவும் அந்த மருந்து சர்ச்சைக்குரியது, சில குறைபாடுகள் இருந்தது என்றதை பற்றியும் தேசிய மருந்துகள் கட்டுப்படுத்தும் அதிகார சபைக்கு நவம்பர் மாதத்துல முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கு. ஆனா மருந்தை தடை செய்யற அளவுக்கான முறைப்பாடுகள் கிடையாது சொல்லி பிரதி சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு கொண்டு வரப்படுற எல்லா விதமான மருந்துகளையும் சோதனைக்கு உட்படுத்துறதுக்கான வசதி இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏதாவது முறைப்பாடுகள் கிடைச்சா மட்டும்தான் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அது சம்பந்தமா ஆய்வு நடத்தும், தேடி பார்க்கும். இதுவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். இது இந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது. இலங்கையில நீண்ட காலமாவே கொண்டு வரப்படுற எல்லா மருந்துகளையோ இல்லாட்டி எழுமாறா தெரிவு செய்து மருந்துகளை பரிசோதிக்கிற நடைமுறையோ கிடையாது. இந்தியாவினுடைய ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான மருந்துகள் தான் இதுன்னு சொல்லி முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பற்றின தகவல்கள் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 மிக முக்கியமான கடிதங்கள் தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த நிறுவனத்தினுடைய மருந்துகளை பயன்படுத்துறது பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துறது தனியார் நிறுவனங்களும் தனியார் பார்மசிக்கள் மருந்தகங்களும் தான் இந்த மருந்துகளை பயன்படுத்துது. அரச வைத்தியசாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சைக்குரிய இல்லாட்டி இந்த பிரச்சனைக்குரிய நிறுவனம் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நிறுவனத்தினுடைய சில மருந்து வகைகள் அரச வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படுறது கிடையாது. தனியார் வைத்தியசாலைகளில் தான் இந்த மருந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்படுதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
சர்ச்சைக்குரிய நிறுவனம் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற முறைப்பாடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற என்ற சொற்களை இப்போதைக்கு பயன்படுத்துறது பொருத்தமா இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். மான் பார்மசியூட்டிக்கல் சொல்லப்படுற நிறுவனத்தினுடைய மருந்துகள் தான் இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி தெரிய வருது. இந்த நிறுவனம் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனம். குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத்ல இந்த நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் இலங்கைக்கு மட்டும் கிடையாது, பல உலக நாடுகளுக்கும் மருந்துகளை ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனம். கானா, நைஜீரியா, கென்யா, கொங்கோ, பூட்டான், கம்போடியா, மியான்மர், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளுக்கு இந்த இந்திய நிறுவனம் மருந்துகளை ஏற்றுமதி செய்யுது. இந்த நிறுவனத்தினுடைய முதலாவது ஒரு தடுப்பூசி பயன்பாட்டில இருந்து நீக்கப்படுது இந்த மரணம் பதிவானதுக்கு பிறகு. அதுக்கு பிறகு 4 மருந்து வகைகள் உடனடியாக நீக்கப்படணும் சொல்லி டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. உடனடியா அந்த மருந்து விற்பனை செய்யற செயற்பாடா இருந்தாலும் சரி, நோயாளர்களுக்கு கொடுக்கிற செயற்பாடும் வைத்தியசாலைகளில் நிறுத்தப்படணும்னு சொல்லி 4 மருந்து வகைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. மெடிக்கல் டேர்ம் நான் யூஸ் பண்றதை தவிர்த்து கொள்றேன். பக்கத்துல போடுற இந்த இமேஜ்ல இருக்கிறது அந்த லெட்டர்ல வெரி ஏர்ஜென்ட் சொல்லியும் அந்த லெட்டர் 12ஆம் திகதி அனுப்பப்பட்டிருக்கு. இதுல இந்த மருந்து வகைகளோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 4 நாள் கழிச்சு 16ஆம் திகதியும் NMRA தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையால திரும்பவும் ஒரு கடிதம் அனுப்பப்படுது. இதுவும் வெரி ஏர்ஜென்ட், மிக அவசரமானது என்ற தலைப்புல அனுப்பப்பட்டிருக்கிற கடிதம். 10 மருந்து வகைகள் தடை செய்யப்பட்டிருக்கு, இல்லாட்டி பயன்பாட்டில இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுறதுன்னு சொன்னா, ஒன்று நவம்பர் மாதத்திலேயே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு இந்த சர்ச்சைக்குரிய மருந்து சம்பந்தமான சில முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கு. ஆனா தடை செய்யற அளவுக்கு, பயன்பாட்டில இருந்து நீக்கிற அளவுக்கான முறைப்பாடுகள் கிடையாது என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தவிர இன்றைக்கு ஒரு விசேடமான ஊடக சந்திப்பு நடத்தப்படுது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சில அதிகாரிகள் இந்த ஊடக சந்திப்புல விசேடமான ஒரு ஊடக சந்திப்பு, அந்த அளவுக்கு இது பாரதூரமான பிரச்சனையா மாறி இருக்கு. தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினுடைய பணிப்பாளருக்கு டிசம்பர் 12ஆம் திகதி, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இந்த திகதிகள் மிக மிக முக்கியமானது. டிசம்பர் 12ஆம் திகதி தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினுடைய பணிப்பாளருக்கு வாட்ஸ்அப் மூலமா ஒரு தகவல் அனுப்பப்படுது. இந்த சர்ச்சைக்குரிய மருந்து வகையில கிருமிகள் இருந்தது என்ற ஒரு முக்கியமான தகவல் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு தேடி பார்க்கிற நேரத்தில் தான் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரியான முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்ற தகவல் தெரிய வருது. உடனடியாகவே அந்த தடுப்பூசி பயன்பாட்டில இருந்து நீக்கப்படுது. 4 வகையான மருந்துகளும் பயன்பாட்டில இருந்து நீக்கப்படுது. அதுக்கு பிறகு மொத்தம் 10 வகையான மருந்து வகைகள் அந்த நிறுவனம் இறக்குமதி செய்யற சர்ச்சைக்குரியது கிடையாது. ஆனாலும் ஒரு மருந்து இந்த மாதிரி அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் அந்த நிறுவனத்தினுடைய மருந்து செயற்பாடு சம்பந்தமா, ப்ரொசீஜர் சம்பந்தமா தேடி பார்க்க வேண்டியிருக்கின்ற அடிப்படையில் விசாரணைகள் முடிவடையும் வரைக்கும் அந்த இந்திய நிறுவனத்தினுடைய மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி NMRA ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தது. இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நடத்தப்பட்ட விசேட ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்ட மாதிரி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில், அதாவது இந்த மருந்து வகை பயன்படுத்தப்படக்கூடாது, பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படணும் சொல்லி குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த விதமான மரணங்களும் பதிவாகல. 12ஆம் திகதி அந்த தீர்மானம் எடுக்கப்படுது. 13ஆம் திகதி தான் மரணங்கள் பதிவாகி இருக்கு. அதுக்கு முதல்லையே நாங்க செயற்பட்டிருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு விளக்கம் இன்றைக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. உரிய முறையில் குளிர் ஊட்டி பயன்படுத்தப்பட்டு களஞ்சியப்படுத்தப்படல. இங்கே ஒரு இடத்துல சாதாரணமான பொருட்கள் மாதிரி களஞ்சிய சாலைகள் இல்லாம சாதாரணமான கண்டெய்னர்கள்ல கிட்டத்தட்ட $1 மில்லியன் பெறுமதியான மருந்து வகைகள் கூட சில இடங்கள் அப்படியே போடப்பட்டிருக்கின்ற மாதிரியும் ஒரு சில தொழிற்சங்கங்கள் விமர்சனமான கருத்துக்களை பதிவு செய்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஒரு பக்கம் CIDல முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய மருந்து வகை எப்படி பயன்படுத்தப்பட்டது, இது தரமற்ற மருந்து வகையா, இந்த விநியோக செயற்பாட்டுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார், ஏன் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் இதுவரைக்கும் பதவி விலகாமல் இருக்கிறார் என்ற அளவுக்கு கூட அரசியல் ரீதியான பிரச்சனை அது மாறி இருக்கு. CIDல முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 மரணங்கள் பதிவாகி இருக்கு. சர்ச்சைக்குரிய இந்திய நிறுவனத்தினுடைய 10 மருந்து வகைகள் பயன்படுத்தப்படுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி பயன்பாட்டில இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இது இன்றைய நாள்ல பதிவாகி இருக்கு. நாளை இன்றைக்கு இல்லாட்டி எதிர்வரும் நாட்கள்ல இது இன்னும் ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாகவும் மாற முடியும். ஆனா இந்த மருந்து வகைகள் பயன்பாட்டில இருந்து நீக்கப்பட்டிருக்கு என்ற உறுதிமொழி இன்றைக்கு சுகாதார உயரதிகாரிகளால் கொடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்லையும் இதே மருந்து வகைகள், தடுப்பூசிகள்
பல நபர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இந்த மருந்தால் இந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை. இப்போதான் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. ஆனால் அந்த மருந்து வகை ஏற்கனவே பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். ஆனால் 2 மரணங்கள் சம்பந்தமான சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனையா இது மாறி இருக்கு. சில நபர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறதும் பதிவாகி இருக்கு. இதை பற்றின விசாரணைகள் நடக்குது. இந்திய நிறுவனம் சம்பந்தமான விசாரணைகளும் நடக்குது. சிஐடியிலையும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.